டாமினோஸ் பெப்பி பன்னீர் பீஸா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 160 கிராம் வந்து மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சுகர், அது சென்டராக கொஞ்சம் மாவை அப்படியே தள்ளிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி அந்த ஈஸ்ட் எல்லாம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் ஒரு கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கை வச்சோன்னா அந்த ஈஸ்ட் எல்லாம் வந்து நல்லா டிசால்வ் ஆகிருக்கும், நரன்னு இருக்காது. ஓகேங்களா, நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 120 கிராம் வந்து நமக்கு வாட்டர் தேவைப்படும். ஓகேவா, நம்ம 160 கிராமுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிட்டா கொஞ்சமாக நம்ம மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மாவு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக சாஃப்டாக வரணும் நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ பிசையும் போது. ஓகேங்களா, நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்டிக்கி டோவாக இருக்கணும் நமக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிச்சன் ஷெல்ஃபில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை கண்டினியூஸாக ஒரு 8 மினிட்ஸ் நீட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான தண்ணி இல்லைன்னா தண்ணி வந்து இப்போ போட்டுக்கிறேன். இன்கேஸ் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடுச்சுன்னா நடுவில் நம்ம கொஞ்சமாக மாவு, ஆக்சுவலாக ஒரு 15 கிராம் வந்து மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ரொம்ப நேரம் நீட் பண்ணியும் இருக்குன்னா அப்போ நம்ம மாவு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு இதை ஒரு 3-4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப க்ரீஸியாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து நல்லா நீடாகி நல்லா சாஃப்ட் டோவாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அதனால் ஸ்டிக்கியாக இருக்குது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு பண்ண வேணாம். இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாவாக வந்து இன்கார்பரேட் ஆகிட்டே வரும் அதோட. ஓகேங்களா, எல்லாமே ஆகும். ஈஸ்டும் ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய மாவு வந்து நல்லா குளூட்டன் ஃபார்ம் ஆகி இந்த எலாஸ்டிசிட்டி வரணும். ஸோ நமக்கு சாஃப்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி இருக்கிற ஒரு டோவாக நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மைதா மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் கண்டினியூஸ் நீடிங் தொடர்ந்து பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அது கூட தேவைப்பட்டால் மாவு போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு பண்ணி இதை ரைஸ் டபுள் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அது வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு பவுலில் போட்டு கிளிங் ரேப் பண்ணியோ இல்லை ஏர்டைட் பண்ணியோ வச்சுருங்க. சரி, இது வந்து டைம் ஆகும். ஓகேங்களா, ஒரு 1 hour ஆகலாம், 2 hours ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆகலைன்ட்டு பயப்பட வேண்டாம். ஸோ அது கண்டிப்பாக ஆகும். ஈஸ்ட் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆகும். ஒரு வார்மான இடத்துல வச்சுருங்க. ஓகேங்களா, வார்ம்னா இப்போ நம்ம ஓவனே வந்து க்ளோஸ் ஆகிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுடுங்க. ஆன்லாம் பண்ணிடாதீங்க. அப்படியே சும்மா அந்த இதில் காற்று போகாத இடத்துல நல்லா ஹியூமிடிட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல வச்சுடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தோ கிளிங் ரேப் போட்டு நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இது ரைஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஒரு 5 கார்லிக்கும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் எடுத்து மைக்ரோவேவனில் நான் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் ஓவன் இல்லை அப்படின்னு, மைக்ரோவேவ் ஓவன் இல்லை அப்படின்றவங்க எண்ணெய் பட்டரை இருக்குல்ல, பட்டரை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு அதில் இந்த கார்லிக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கார்லிக் பட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கேப்சிகம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கேப்சிகமையும் வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக 2 பீஸா பண்ணுறேன் இன்றைக்கி. நான் வந்து இப்போ ஒரு பீஸாக்கான மாவு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னொன்றும் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ 2 பீஸா நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பேனில் பண்ண போகிறேன், ஒன்று வந்து பீஸா மெஷ்ஷில் பண்ண போகிறேன். அதனால் நான் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா 1/2 கேப்சிகம் போதும். ஓகே, உள்ளே இருக்க அந்த விதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து சால்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு இதையும் வந்து நம்ம மாவு நல்லா ரைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே நல்லா அந்த வினிகரில் ஊறட்டும். வினிகர் இல்லைன்றவங்க லெமன் ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் வந்து நான் 100 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக பிளாக்காக கட் பண்ணிக்கிறேன். ஒரு இது வந்து நான் 2 பீஸாக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பீஸானா இதில் எல்லாமே ஆஃபாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 1 டீஸ்பூன்
பப்ரிக்கா பவுடர்னு சொல்லுவாங்க அதை, அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட், இது எல்லாமே வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஓரம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டிய இது. மற்றது எல்லாமே வந்து நமக்கு ரெடிமேடாக நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர், கேப்சிகம் ரெடி பண்ணியாச்சு, கார்லிக் பட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரெட் பேப்ரிக்காவை, க்ரீன் ஆலிவ், பிளாக் ஆலிவ், இது எல்லாமே வந்து பாட்டில்து தான். ஓகேங்களா, அதை எடுத்து தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம மாவு வந்து டபுள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பவுல் பெருசு, அதனால் பவுல் நீங்கள் பெருசாக வச்சுட்டு அதுக்கு மேலே வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம வச்சுருக்க மாவுலேருந்து டபுள் சைஸ் வரணும். ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோலர் வச்சு நல்லா இந்த ரோலோ இல்லை கையில் வச்சும் பண்ணலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து ரோல் பண்ணியே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சோண்டு இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சோள மாவு இருக்குல்ல, மக்காச்சோள மாவு எல்லோ கலரில் இருக்கும், அது யூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு மைதாவும் போட்டுக்கோங்க. மக்காச்சோளம் இல்லைன்றவங்க மைதா மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, ஸோ இப்போது இதை வச்சுட்டு உங்கள் பேன், நீங்கள் எந்த பேனில் பண்ணுவீங்களோ அந்த பேன் சைஸ் வந்து இப்படி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த பேன் சைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேன் வைக்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. தின் ரோலாக பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த பேனில் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல கார்லிக் பட்டர், அதை வந்து தடவிக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம வெறும் பட்டரை மெல்ட் பண்ணி பண்ணலாம், சைடில் போடுறதுக்கு தான் கார்லிக் பட்டர் வேணும். பட் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக வேணான்றதுனால தான் நான் ஒரே இது பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸாவை இந்த டோவை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். ஓகேங்களா, போட்டு கார்னரை வந்து நல்லா மடித்து விட்டுக்கலாம். இல்லைன்னா கையில் தம்பு இம்ப்ரெஷன் மாதிரி கையில் வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றினாப்புல காட்டணும். அதாவது நம்ம வைக்கிற பீஸாலாம் அதுக்கு மேலே ஓவர்லோட் ஆகாத மாதிரி நல்லா எண்டு வந்து நல்லா கெட்டியாக பண்ணணும். ஓகேங்களா, இப்போ மெஷ்ஷில் பண்ணும்போது இதே இதை வந்து நான் வேறு டெக்னிக்கில் உங்களுக்கு இன்னும் ஈஸியான மெத்தடில் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இதுலேயே உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பேனில் போடணும்னு சொல்லணும்னு நினச்சேன். பட் டக்குன்னு எடுத்து போட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் இது மெஷ்ஷில் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று இந்த பீஸா இது இருந்ததுன்னா கோம்பு இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோர்க்கில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ கார்னர் சுற்றி வந்து நம்ம தண்ணி தடவிக்குங்க. தண்ணி தடவிட்டு ஃபோல்டு பண்ணி விடணும். சும்மா குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி அந்த எண்டை வந்து நல்லா கெட்டியாக நம்ம காட்டணும். ஓகேங்களா, அது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்ற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம வைக்கிறோம்ல பீஸா, இதெல்லாம் அது மோசிரோலா சீஸு, அதுக்கப்புறமா ப்ராசஸ்டு சீஸ்லாம் வைக்கும்போது நம்ம இதில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே வழிஞ்சிரும். அந்த பேக்கிங்கில் வைக்கும்போது அது நல்லா மெல்ட் ஆகி வழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போது உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் வந்து ரொம்ப பிரெட் மாதிரி இருந்தால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்னரை விட்டுருவாங்க இல்லையா சாப்பிடாம. உங்களுக்கு அதுலேயும் நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக மொசரேலா சீஸ் கொஞ்சமாக லைட்டாக மெலீஸாக வச்சு கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா வரும். சாப்பிடும்போது கொஞ்சம் அதுவும் வந்து நல்லா சீஸியாக இருக்கும். தேவைப்பட்ட அந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் இப்போ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் இப்படி எடுத்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தீர ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரோல் ஆகிடும். இப்போ இதுக்குள்ள பீஸா சாஸ் வந்து நான் ரெடிமேட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி பீஸா சாஸ், ஹோம்மேட் பீஸா சாஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு அந்த எண்டில் படாத அளவுக்கு நம்ம ரோல் பண்ணியிருக்கோம்ல அது மேலே படாமல் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்டு சீஸ் கிரேட் பண்ணியோ இல்லை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ப்ராசஸ்டு சீஸு, இது கூட மொசரேலா சீஸ், மொசரேலா சீஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறமா இல்லைனா அமுல் டைஸ்டு சீஸ்னு வருது, அது யூஸ் பண்ணலாம், உங்கள் ஆப்ஷன் தான். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற கேப்சிகம்மை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கர்வாக போட்டுக்கோங்க. அப்புறம் பன்னீர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து ஒரு கியூப்ஸ் அங்கங்கே வச்சுக்கோங்க நடுவில். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக மொசரேலா சீஸ் போடுங்க. ரொம்ப மூடுற அளவுக்கு வந்துச்சுன்னா மேலே வந்து பண்ணி எடுக்கும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ இப்போ அந்த மொசரேலா சீஸ் போட்டதுக்கப்புறமா இந்த ரெட் பேப்ரிக்காவும், பிளாக் ஆலிவ்ஸ்,
க்ரீன் ஆலிவ்ஸ் இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம வீட்டில் பண்ணுறது தான். ஸோ கடையில் பண்ணுற பெப்பி பன்னீர் பீஸாவில் வந்து 1 2 இருக்கும், டாமினோஸ் இல்லைல்ல கொஞ்சமாக தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ இதை வந்து இமிடியேட்டாக நம்ம பேக் பண்ணக்கூடாது. இதை வந்து டபுள் த சைஸ்னால் இது கொஞ்சம் உப்பி வரும் லைட்டாக. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை தனியாக ஒரு மேலே டவல் போட்டு நல்லா மூடி ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் மெஷ்ஷில் பண்ணுறது காட்டுறேன். ஸோ எப்பவும் போல் இன்னொரு டோ பண்ணியிருந்தால அதை ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட். இப்போ இந்த ஏன்னா இது ரொம்ப தின்னாக பண்ணுறோம், ரெண்டாவது எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும் போது எடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் இதுவாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டு பண்ணணுன்னா கீழே நல்லா மைதா அந்த மக்காச்சோளம் நிறைய போட்டால் தான் உங்களுக்கு கீழே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ண முடியும். இல்லைனா அது ஸ்டிக்கியாக இருக்கும், எடுக்கும் போது எலாஸ்டிசிட்டி மாதிரி வரும் நமக்கு அப்படியே இது மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்ததில் அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி 2ஆக பண்ணிவிட்டு அடுத்தது 4ஆக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மெஷ்ஷில் போட்டு நம்ம பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி மெஷ்ஷில் வந்து நம்ம பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே தான், எண்டில் ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க ஆஸ் யூஷுவல் முன்னாடி இது பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கார்னிஷிங் ஃபஸ்ட்டு பீஸாவுக்கு பண்ணோமோ அதே தான் மேலே எல்லாமே பண்ணியாச்சு. இதுவும் 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். ஸோ உங்கள் ஓவன் ஃபஸ்ட்டு இது 1/2 அன் ஹவர் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து பாருங்கள் டபுள் ஆயிடுச்சு. அந்த கார்னர்லாம் உங்களுக்கே தெரியுதா, ஃபஸ்ட்டு மடிக்கும் போது தின்னாக இருந்தது, இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து இந்த கார்லிக் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா வந்து வைங்க. அப்போ தான் அந்த எண்டு வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். இல்லை நீங்கள் வந்து எக் வாஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பட் தேவைப்படாது, இதுக்கு நமக்கு இதுவே போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பெப்பி பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம எடுத்து வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டையாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பேஸ்ட்ரீஸ் கட் பண்ணுறது அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி உள்ளே விடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியுதா, அந்த பீஸா பாருங்கள் அப்படியே எடுக்கும்போதே அவ்வளோ மடிகிற மாதிரி அவ்வளோ நல்ல சாஃப்டாக, பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அதை நான் எடுத்துலாம் காட்ட வேண்டியதே இல்லை, அந்த மடங்கிறதுலே நமக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பாருங்கள் நல்லா அமுத்தினாலே எவ்வளோ நல்லா ப்ரெட்டு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு எண்டெல்லாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இது வந்து நம்ம பீஸா ரோலில் கட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இழுக்கும் போதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச்சபிளாக வரணும்னா நீ நிறைய பீஸா போடணும். ரெண்டாவது வந்து நம்ம நல்லா கட் பண்ணுறதுனால அந்த சீஸும் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்து கட் பண்ண 2-3 பீஸா கட் பண்ணுறோம்ல, சாப்பிடும்போது தான் அந்த ஸ்ட்ரெச்சபிள் நல்லா வரும். ஓகே? ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியில் 500-600 கொடுத்து பீஸாலாம் வாங்க வேண்டியதே இல்லை. இந்த பீஸாலாம் வெளியில் வாங்கினோன்னா குறைஞ்சது நமக்கு 500 to 600 ஆகும். பட் நீங்கள் வீட்லேயே பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.